உங்க வாழ்க்கை துணையோட பேசும்போது ஒரு சின்ன வார்த்தை, ஒரு சின்ன செயல் கூட உங்க உறவையே உடைச்சிடலாம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய தப்பை இன்னைக்கு பார்க்க போறோம். இதை செய்யாம இருந்தா போதும், உங்க உறவு பல மடங்கு பலமாகும். ஆனா அது என்ன தப்புன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா கடைசி விஷயம்தான் ரொம்ப முக்கியமானது. எல்லோருக்கும் வணக்கம். நான் கௌதம் ராஜாமணி. இன்னைக்கு நாம பார்க்க போறது நம்ம எல்லாருமே செய்யக்கூடிய ஆனா செய்யக்கூடாத ஒரு விஷயத்தை பத்தி. இது உங்க பார்ட்னர்கிட்ட இருக்கிற அன்பையும் புரிதலையும் எப்படி பாதிக்கும்னு விளக்க போறேன். இந்த வீடியோ முடியறப்போ நீங்க உங்க துணையோட பேசுற விதமே நிச்சயமா மாறும். நம்ம உறவுகள்ல நாம அடிக்கடி செய்யற முதல் பெரிய தப்பு என்ன தெரியுமா? அவங்களுக்கு இது தெரியும் அப்படின்னு நாமளே ஒரு முடிவுக்கு வந்துடுறது. நமக்கு தெரிஞ்சது அவங்களுக்கும் தெரியும்னு நினைச்சுக்கிறோம். ஆனா அது நிஜம் இல்லை. ஒவ்வொருத்தரோட அனுபவமும் பார்வையும் வேற. அடுத்த முக்கியமான விஷயம், நாம கேட்கறதில்ல. ஆமா, காதுல வாங்கிக்கிறோம், ஆனா மனசார கேட்கறதில்ல. அவங்க என்ன சொல்றாங்கங்கிறத விட நாம அடுத்து என்ன பதில் சொல்லணும்னு தான் யோசிக்கிறோம். இது உறவுல பெரிய இடைவெளியை உண்டாக்கும். அப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது முதல் வேலையா குறை கண்டுபிடிக்கிறது. உன்னாலதான் இப்படி ஆச்சு அப்படின்னு பழிய நம்ம துணை மேல போடுறது. இது ஒருபோதும் தீர்வை தராது. இது உறவை மட்டும் பாதிக்காது, உங்க மன நிம்மதியையும் பாதிக்கும். சில சமயம் கஷ்டமான விஷயங்களை பேச நாம பயப்படுவோம், இல்லைன்னா அதை தள்ளி போட்டுட்டே இருப்போம். ஆனா இந்த மாதிரி விஷயங்களை பேசாம விட்டா அது மனசுக்குள்ளேயே ஒரு பெரிய சுமையா மாறி பெரிய பிரச்சனையா வெடிச்சு கிளம்பும். தைரியமா பேசுங்க. நாம தினமும் செய்யற சின்ன சின்ன உதவிகள், அன்பான வார்த்தைகள், இதையெல்லாம் சாதாரணமா எடுத்துக்க கூடாது. உங்க துணை செய்யற நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்ல மறக்காதீங்க. பாராட்டுங்க, அங்கீகாரம் கொடுங்க. இது உறவுக்கு உயிர் கொடுக்கும். சரி, இப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் விட நாம செய்யக்கூடாத மிகப்பெரிய தவறு என்னன்னு சொல்றேன். அது என்னன்னா, நாம ஒருத்தரை ஒருத்தர் மாத்தணும்னு நினைக்கிறது. அவங்களா இருக்கிறத ஏத்துக்காம நாம விரும்புற மாதிரி மாத்த முயற்சி பண்றதுதான் உறவுகளோட அழிவுக்கே காரணம். உங்க துணை எப்படி இருக்காங்களோ அப்படியே ஏத்துக்கோங்க. அவங்களோட நிறைகள், குறைகள் எல்லாத்தையும் நேசிக்க கத்துக்கோங்க. அவங்க மாறணும்னு நினைக்கிறப்போதான் பிரச்சனைகளே ஆரம்பிக்குது. அவங்களோட நல்ல குணங்களை ரசிங்க. சின்ன சின்ன குறைகளை அன்பால கடந்து போங்க. இதுதான் உண்மையான அன்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. நீங்க உங்க உறவுல சந்திக்கிற பெரிய சவால் என்ன, அதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நினைவுல வச்சுக்கோங்க, சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய மாற்றங்களை உருவாக்கும். உங்க துணையோட பேசுறப்போ இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன். ஆனந்தமாக இருங்கள்.